இந்த எபிசோட்ல அனிருத்தோட நிஜமுகம் தெரியுது. அவர் போன்ல பேசும்போது, நான் கோபியை ஜெயிக்கணும், இந்த நகரத்துல நான் தான் நம்பர் 1 ஆக இருக்கணும்னு சொல்றார். அவர் பேசும்போது அவரது கண்களில் பழிவாங்கும் வெறி தெரிகிறது. அவர் வேற யாரும் இல்ல, சுதாகரோட கூட்டாளிதான். கோபி வீட்ல கோபியும் ராதிகாவுக்கும் மீண்டும் சண்டை. ராதிகா கோபியோட பிசினஸ் பிரச்சனை பத்தி சொல்ல, கோபி ஆத்திரமடைந்து அவரை தன் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு கத்துறார். உனக்கு நான் கொடுத்த டைவர்ஸ் போதாதா? என் பிசினஸ் மேல ஏன் தலையிடுறன்னு கோபி கேட்க, மயுவோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். உங்க பிசினஸ் போனா மயுவோட எதிர்காலம் பாதிக்கப்படும்னு ராதிகா சொல்றாங்க. பாக்கியாவுக்கு அனிருத் மேல சந்தேகம் வருது. அவன் பார்வை நல்லா இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அவங்க எழில் கிட்ட சொல்றாங்க. எழில், அம்மா, நீங்க சரியான பாதையில தான் இருக்கிறீங்க, உங்க மனசு சொல்றத கேளுங்க, அனிருத் யாருன்னு நான் விசாரிக்கிறேன்னு உறுதியா சொல்றார். இனியாவோட பாதுகாப்புக்கு ஆகாஷ் அவளுக்கு தெரியாம 2 பாதுகாவலர்களை ஏற்பாடு பண்றார். ஆனா இனியாவுக்கு அது பிடிக்கல. அதெல்லாம் தேவையில்லைன்னு மறுக்கிறா. கோபிக்கும் ராதிகாவுக்கும் மீண்டும் சண்டை. ராதிகா கோபியோட பிசினஸ் பிரச்சனை பத்தி சொல்ல, கோபி ஆத்திரமடைந்து அவரை தன் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு கத்துறார். இறுதியா இனியா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது சுரேஷ் அவளை மிரட்டி இழுக்கிறார். உன் அப்பாவை காப்பாத்தணும்னா என் கூட வான்னு சொல்றார். இனியா அலறி துடிக்கிறாள். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சுரேஷை அடிச்சு இனியாவை காப்பாத்துறார். அவர் சுதாகரோட பிஏ தான். பயப்படாதீங்கம்மா, உங்களை காப்பாத்ததான் வந்திருக்கேன்னு சொல்றார். இனியாவுக்கு ஒரே அதிர்ச்சி, இனி என்ன நடக்கும்? ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.